இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பீட்ரூட் ரைஸ். இந்த பீட்ரூட் ரைஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இதுமாதிரி ஒரு வெசல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஆயில் சேர்க்க போகிறோம். ஆயில் எல்லாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் கடுகு எல்லாம் பொடிஞ்சு வந்தோன்னா கூடவே கொஞ்சம் உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தில் சின்ன சின்னதாக சாப் பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ அந்த எண்ணெயில் இந்த வெங்காயத்தை நல்லாவே இதை வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீட்ரூட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே இதை வதக்கி விடுங்க. நம்ம பீட்ரூட் சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னு 1-2 பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஈஸி டு டைஜஷன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே இதை வதக்கி விடுங்க. இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஏன்னா பீட்ரூட்டில் வந்து நிறையவே தண்ணி விடுங்க. நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம். இதிலே நிறைய தண்ணி விடும். அதை வந்து நல்லாவே அந்த தண்ணியை வதக்கி எடுக்கணும். இல்லாட்டி நம்மளுக்கு கோல்டு பிடிக்கும். அது நல்லாவே வந்து இதை வதக்கிடுங்க. லைட்டாக கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கலாம். தூவிட்டு நல்லாவே அதை வதக்கி விடுங்க. பிளட் ப்ரெஷருக்கு பீட்ரூட் வந்து ரொம்பவே நல்லது. பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க பீட்ரூட் வந்து வாரத்தில் ஒரு 2 டைமாவது வந்து பீட்ரூட் சாப்பிடுங்க. நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இதை திரும்பி இன்னொரு 5 minutes கூட மூடி போட்டு நம்ம எடுக்கலாம். அந்த தண்ணியிலலாம் வதங்கணும். இப்போ நல்லா அந்த தண்ணியெலாம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூடவே துருவி வச்சுருக்க அந்த தேங்காவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே அதை இன்னொரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த ரைஸை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ரைஸ் போடப்போ ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. ஒரே இடத்துல போடாதீங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தமாதிரி சேர்த்துட்டு நல்லாவே இதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு நெய் சேர்த்துட்டு நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நல்லா ஒரு ஆப்டாக ஒரு சைட் டிஷ் செஞ்சு பார்க்கலாமா? அது வந்து எக் பொடி மாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த மாதிரி 4 to 5 எக்ஸை வந்து இனிமேல் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஏலக்காய், சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லிஸ், க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தெல்லாம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லாவே இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம உடச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த எக்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெப்பர் தூவிட்டு
அதே மாதிரி கொத்தமல்லி நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி இது கூட தூவிக்கலாம். இப்போ இதை நல்லாவே இதை வதக்கி விட்டுக்கோங்க. பீட்ரூட் ரைஸ்க்கு இந்த எக் பொடி மாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் கூட வச்சு சாப்பிட்லாம். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், எக் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக ஹெல்த்தி ரிச்சான ஒரு பீட்ரூட் ரைஸ் வித் இந்த எக் பொடி மாஸ் கூட இந்த பப்படம் வச்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.